பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் என்பதாக. கொடுங்கள், கொடுக்கப்படும். கிவ் அண்ட் இட் வில் பி கிவன் டு யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு ஒரு முறை காணிக்கை பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். அதிக பணம் வைத்திருந்தவர்கள் அதிகமாக போட்டார்கள். அதே வேளையில் ஒரு ஏழை விதவை சிறிய காணிக்கையை போட்டாள். பணக்காரன் தன்னிடமிருந்த பணத்தில் ஒரு சிறு பகுதியை கொடுத்தான். ஆனால் ஏழை விதவை தனக்கிருந்த எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று கொடுத்தாள். அவள் எந்த சூழ்நிலையில் காணிக்கையை போட்டிருப்பாள் என்று யோசித்து பாருங்கள். அவள் ஒரு விதவை. அவளுக்கு உதவி செய்வதற்கென்று யாரும் இல்லை. அடுத்த வேளை உணவுக்கு தன்னிடம் கொஞ்சம் கூட பணம் இருக்காது என்பதை அறிந்தவள். இப்படிப்பட்டதான வறுமையான சூழ்நிலையில் வேறு எதையும் யோசிக்காமல் இருந்த எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று கொடுத்து விட்டாள். இயேசு இதை பார்த்து எல்லாருக்கும் முன்பாக அவளை மெச்சிக்கொண்டார். இயேசு நம்மை மெச்சிக்கொள்வது எவ்வளவு சிறப்பான கனமான காரியமாயிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு சில நேரங்களில் நாம் கர்த்தர் நம்மை நன்றாக ஆசீர்வதிக்கும் போது காணிக்கையை கொடுக்கிறோம். அதிலும் ஒரு சிலர் கர்த்தருக்கென்று கொடுப்பதில் கஞ்சத்தனம் பட்டு அப்படியே இருக்கிறவர்களாகவும் காணப்படுகிறோம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்து எப்பேற்பட்ட வறுமையிலும் சம்பள குறைவு ஏற்பட்ட போதும் வேலையில்லாத காலத்திலும் உற்சாகமாக கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று காணிக்கைகளை விதைத்திருக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவா. நீங்கள் எந்த அளவு மனநிலையில் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று 2 கொரிந்தியர் 9:6 கூறுகிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறீர் என்றீரே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, உம்முடைய ஊழியத்திற்காக என்னென்ன காரியங்களை உற்சாக மனதோடு செய்கிறார்களோ அத்தனையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து நூறத்தனையான பலன்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவீராக. சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் விதைக்கிற உம்முடைய பிள்ளைகளை வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வசனம் சொல்லுகிறதே. ஆகையால் நன்மையான எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.